பார்த்துட்டு அது கீழே இருக்குது, 6 அடி கீழே இருக்குது. ஒரு 6 அடி கீழே இருக்கேன். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது தான். அதுக்கப்புறம் வந்து எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை. அப்புறம் 1804 கேப்டன் கால்டுவெல்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பொறியாளர் வர, அவர் வந்து பார்த்தோன்னா டேம் போட்டாங்க. காவேரி பக்கத்தில் இருக்குது, காவேரி நிறைய தண்ணி போகுது, வெண்ணாறு கொஞ்சம் தண்ணி இருக்குது, அங்கே அவ்வளோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக போகுது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபர்தராக இன்னும் ஒரு 3 அடி ரைஸ் பண்ணுறாரு. ஆமாம், ரைஸ் பண்ணுறாரு. அது பண்ணோடனே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிரிட்ஜு, இந்த கேட்டு, ஸ்லூஸ் கேட்டு, இதெல்லாம் வந்து யார் பண்ணான்னாக்கா 1833 39 வரைக்கும் 6 வருஷம் வந்து சார் ஆர்தர் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பொறியாளர் அவர் தான் பண்ணார். அவர் தான் முக்கம்பில் இருக்க அப்பர் அணைக்கட்டு மேலனையும் அவர் தான் பண்ணுறாரு, 2 ஒரே சமயத்தில் பண்ணுறாரு, இது இங்கே பண்ணுறாரு. அப்போ ஏன் இங்கே வந்து பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா தண்ணியும் வந்து நான் என்ன சொன்னேன், கொள்ளிடம் வந்து இது ட்ரைனேஜ் கேரியர்னு சொல்கிறேன். ஆமாம். என்ன அப்போ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதில் தானே போகும். தண்ணி நிறையா அதில் போகிறதுனால நீர் ஓட்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பக்கத்தே போயிடுது, கொள்ளிடத்துக்கே போகுது, காவேரிக்கு வராமல். தண்ணி நிறையா வர்ற சமயத்தில் வரும், தண்ணி கொஞ்சம் கம்மியாக வரும், லீன் வாட்டர் பீரியட்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி சுத்தமாக தண்ணி வர்றதில்லை. அப்போ என்ன பண்ணணும், அவர் வந்து கொள்ளிடத்தில் ஒரு அணையை கட்டுவோம், அந்த ரெகுலேட்டர் கட்டணும், அந்த தண்ணி எங்களுக்கு திருப்பி விட்றாங்க. அதனால் கொள்ளிடத்தில் ஒரு அணையை போடுறாரு. அப்போ இங்கே என்ன ஆகுது, முக்கம்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 3 காட்டுவாரி, திருச்சியில் ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுலெல்லாம் அதிகப்படியான தண்ணி வர்றதுனால இங்கே வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உடச்சி போனதுனால தானே கரிகால் சொல்லி கட்டணும். அப்போ இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால் இந்த வாட்டர் ரெகுலேட்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து டெல்டா டிசீஸ் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே ஒரு அணையை போடுறார். ஒரே சமயத்தில் முக்கம்பு இங்கே கல்லணை ரெண்டுத்துலேயும் வந்து அவர் வந்து கட்டுறாரு. இது வந்து ஒரு ஆர்தர் காட்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1884 83 86 வரைக்கும் அப்போ வந்து ஜேவோ ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர், அவர் தான் வந்து காவேரி வெண்ணாறு ரெண்டையும் கட்டுறாரு. அது இது வந்து நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, கொள்ளிடம், காவேரி, வெண்ணாறு இதெல்லாம் வந்து நேச்சுரல் கோர்ஸ். வேற கிராண்ட் அணைக்கட் கனால் வந்து மேன்மேட் கனால். அது எதுக்காக பண்ணார், அது பண்ண வேண்டிய அவசியம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த டெல்டா டிஸ்ட்ரிக்டில் 80% நல்லா ஃபெர்டைலாக இருக்குது, வளமாக இருக்குது. மீதி 20% வந்து ட்ரவுட்டில் இருக்குது. அப்போ அந்த 20%ஐயும் வந்து நம்ம கொடுக்கணும். ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இது நேச்சுரல் கோர்ஸுங்கிறதுனால இது பள்ளமாக இருக்குது, அது வந்து மேடாக இருக்குது, அதுக்கு தண்ணி கொடுக்க முடியல. ஸோ அதனால் அந்த பகுதியும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அந்த கிராண்ட் அணைக்கட் கனால் வெட்டினாங்க. அது எப்போ வெட்டினாங்க அப்படின்னா, மேட்டூர் டேம் கட்டும்போது தான் வெட்டினாங்க. மேட்டூர் டேம் கட்டும்போது அந்த ப்ராஜெக்டில் தான் இப்போ சிஎம்பின்னு பேர், காவேரி மேட்டூர் ப்ராஜெக்ட் அப்படின்னு பேர். அந்த இதில் தான் வந்து அதை WM எல்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பொறியாளர், அவர் தான் மேட்டூர் டேமை டிசைன் பண்ணி கட்டினார். அவரே தான் வந்து இதையும் கட்டினார், நம்ம கிராண்ட் அணைக்கட் கனால். அதனால தான் கல்லணை கால்வாய்னு பேர்.